வணக்கம். நான் உங்கள் மோகனா. 18/8/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி புகார் பெட்டி செய்திக்குள்ள போகலாம் வாங்க. புகார் எதிரொலி. சென்னை துரைப்பாக்கம் பாலமுருகன் கார்டன் பகுதியுள்ள வங்கி அருகே உள்ள சாலையில் நடுவே இரும்பு குழாய் ஒன்று பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தது. இதனால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டன. இது குறித்து தினத்தந்தி புகார் பெட்டி செய்தி துறை சார்ந்த அதிகாரிகள் இரும்பு குழாயை அந்த பகுதியில் இருந்து உடனடியாக அப்புறப்படுத்தினர். உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கு துணை நின்ற தினத்தந்திக்கும் அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டை தெரிவித்துள்ளனர். இதை சொன்னது குளத்தூர் தமிழ் வேந்தன். தெருநாய் தொல்லை. சென்னை அரும்பாக்கம் ஸ்ரீ சக்தி நகரில் உள்ள துர்கா தெருவில் நாளுக்கு நாள் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. காலையிலும் மாலையிலும் நடைபயிற்சிக்கு செல்பவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். பாதசாரிகளை பயமுறுத்தும் அளவுக்கு கூட்டமாக வந்து தொல்லை தருகிறது. மேலும் பள்ளிகள் செல்லும் சிறு குழந்தைகளுக்கு பெரும் அவதிக்கு உள்ளாகிறார்கள். பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி துறை அதிகாரிகள் தெருநாய் தொல்லையை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சொன்னது முத்துக்குமார், அரும்பாக்கம். தார் சாலை அமைக்கப்படுமா? இங்க பாருங்க, தார் சாலை அமைக்கப்படுமா போட்டிருக்காங்க. நான் படிக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பஜார் வீதியில் இருந்து நூலகம் செல்வதற்கு மண்டப பாதையை நூர்வலம் செல்வதற்கு மண் பாதையை பொது வழியாக பயன்படுத்தி வருகிறார்கள். என்னது? மண் பாதையை பொது வழியாக பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த தார் சாலையில. இங்கு வாகனங்களில் செல்லும் போது மழை காலங்களில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது. மேலும் அந்த பாதையில் செடி கொடிகள் அடர்ந்து காணப்படுவதால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்த பாதையில் தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சொன்னது சமூக ஆர்வலர், ஏலப்பாக்கம் கிராமம். அடுத்தது பாருங்க, ஆமை வேக பணிகள். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் உள்ள பெரும்பாலான இடங்களில் பல நாட்களாக பாதாள சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகாலுக்கு குழாய் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதனால் சாலைகள் நிலைமை முழுவதும் மோசமாக இருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்கவும், பணி முடித்த இடங்களில் புதியதாக தார் சாலை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகுமார் மணலி புதுநகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க பாருங்க, சென்னை புருஷவாக்கம் 2வது சந்துக்கு அருகில் உள்ள ஈவேரா பெரியார் சாலையில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகிறார்கள். இங்குள்ள மின் மாற்றின் அருகே சாலையோர மாடுகள் வளர்ந்து ஆகிய காணப்படுகிறது. அதாவது சாலையோரத்துல மாடுகள் வந்து இருக்காங்க. ஆமா, இதனால் கடந்த 4 மாதங்களாக காற்றடிக்கும் போதெல்லாம் தென்னை மரக்கிளைகள் மின் மாட்டில் உரசி பொறி ஏற்பட்டு ஏற்பட்டு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மின் மாற்றியை சுற்றியுள்ள மரக்கிளைகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது மின்சாரம் மரக்கிளைகள்ல மாட்டின்னு இருக்கான், ரொம்ப பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புருஷவாக்கத்திலிருந்து முருகானந்தம் புகார் பெட்டில போட்டுக்கிறார். அதான் மின் இதுல உராயுதுங்க, மரக்கிளையெல்லாம் ரொம்ப அகற்றுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு. இத பாருங்க,
திருவேற்காடு பொதுமக்கள் அவதியாம். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் நகர் மெயின் ரோட்டில் பஸ் நிறுத்தம் ஒன்று இருந்தது. ஆனால் பராமரிப்பு பணிகள் சரிவர மேற்கொள்ளாததால் தற்போது நிழற்கொடை ஏதும் இல்லை. ஆனால் இந்த பகுதியில்தான் பஸ் ஏறுவதற்கு பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த சாலையின் ஓரத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தினால் அந்த பகுதி மக்கள் பஸ் ஏறும்போது மிகுந்த ஆபத்தை சந்திக்கிறார்கள். பல முறை இந்த பள்ளத்தால் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. எனவே பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பள்ளத்தை மூடி பழையவாறு பஸ் நிறுத்தம் அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது நடவடிக்கை எடுக்கணுமா கண்டிப்பா. ஏன்னா பள்ளத்துல போய் பஸ் ஏற ரொம்ப சிரமமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னது குமரன், எம்ஜிஆர் நகர், திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர் குமரன். அடுத்தது பாருங்க, சாலையை ஆக்கிரமிக்கும் மரக்கழிவுகள். சென்னை அண்ணா நகர் கிழக்கு 5வது தெரு அவென்யூ பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் பிரதான சாலையில் உள்ள மரங்களை மாநகராட்சி ஊழியர்கள் வெட்டி அதன் கழிவுகளை அதே சாலையில் போக்குவரத்து இடையூறாக போட்டு சென்றுள்ளனர். இதனால் அரசு கழிவுகள் சாலையை ஆக்கிரமித்து அந்த பகுதியில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மரத்தை வெட்டுறீங்க, மரத்தை வெட்டுறது ஏன் குப்பையில போட்டாங்கன்னா நடு ரோட்ல போட்டு அப்படியே போட்டு போனா வண்டிகள்லாம் ஆக்சிடென்ட் ஆகும். குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை நிறைய விபத்துகள் சந்திப்பீங்கல்ல, அதனால தான் இவங்க புகார்பேட்டில் போட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த் அண்ணா நகர். அடுத்தது பாருங்க, குடிநீர் ஆதாரம் காக்கப்படுமா? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் அணைக்கட்டுச்சேரி கிராமம் சோரஞ்சேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இங்க பாருங்க, இது அட்ரஸ் போட்டிருக்கேன். அதான் இதான் அது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் அணைக்கட்டுஞ்சேரி கிராமம் சொரஞ்சேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கும் ஆற்றின் கரையோரமாக ஆவடி நகராட்சியின் குப்பைகள் கொட்டப்படுகிறது. இதனால் அந்த குடிநீர் கழிவுநீர் நீராக மாறும் அவல நிலை நிலவுகிறது. மேலும் இறைச்சி கழிவுகளும் அதனுடன் சேர்ந்து கொட்டப்படுவதால் அந்த பகுதி முழுவதும் மிகவும் துர்நாற்றம் ஏற்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் அவதி அடைகிறார்கள். எனவே குடிநீர் கழி நீராக மாறுதுறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ரத்னவேல் பாண்டியன், அணைக்கட்டுஞ்சேரி கிராமம், அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சாலையில தேங்கும் மழை நீர். திருவள்ளுவர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் வாக்கத்தில் ஏராளமான குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. இங்கு கால்வாய் மற்றும் சாலை பராமரிப்பு பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை. மழை காலத்தில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்குவதால் இங்குள்ள பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். மேலும் கொசுக்கள் உற்பத்தி அதிகமாவதால் நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து ஏற்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி துறை அதிகாரிகள் இதை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சொன்னது யாருன்னா கீதா, திருவேற்காடுல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இத்துடன் இந்த தினத்தந்தி புகார் பெட்டி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.